இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரௌனி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாவே வந்திருந்தது. வெளியே வாங்குற மாதிரி இல்லை, நல்லா சாஃப்டாகவே இருந்தது. எப்படி பண்ணேன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்து அது கூடவே கொஞ்சம் சாக்லேட்ஸும் எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 3 முட்டை, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், 1.5 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1.5 கப் மாவு. இன்றைக்கி நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்து அதையுமே நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கும்போதே நல்லா அழகாக இருந்தது. என்கிட்ட ப்ரௌனிக்கு பேக் பண்ணுற பாத்திரம் இல்லை, அதனால நான் வீட்டிலேருந்து ஒரு நார்மலான பாத்திரம் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரியும் அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுருந்தேன். அந்த சாக்லேட்டையும் ஒவ்வொன்றா உள்ளே வச்சுட்டேன். இதில் நான் நட்ஸ் சேர்க்கலை, வெறும் சாக்லேட்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் இந்த குக்கரை வச்சு தான் வேக வைக்க போகிறேன். ஆல்ரெடி குக்கரை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணால் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இந்த பேட்டரியும் உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நான் வேக வச்சுருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. இதை நான் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் பண்ணினேன். நல்லாவே வந்திருந்தது. ஆனால் என்ன, கீழே பெரிய ஓட்டை தான் விழுந்திருந்தது. நல்லா டேப் பண்ணியிருந்தேன், பட் நல்லா ஓட்டை விழுந்தது. நல்லா சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி நல்லாவே வந்திருந்தது. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒர்த்து தான்.